வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜாய் ஃபேமிலி கிளப். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறோம்னு பார்த்தோம்னா எம்எஸ்சி யூரோபியா ஷிப்புக்குள்ள இருக்கிறோம். இப்போ எதுல இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா டெக் 16. வாங்க பார்க்கலாம் டெக் 16ல என்னென்ன இருக்குதுன்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா டெக் 16 கிரேட் பேரியர் ரீஃப் டெக், ஹொரிசான் பூல் அண்ட் ஆம்பிதேட்டர், ஸ்போர்ட்ஸ் பிளக்ஸ், ஜிம், எம்எஸ்சி யாட் கிளப், என்னது இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, டாப் சேல் லான்ச், இவ்வளவுதான் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் பிளக்ஸ். வாங்க, வெளியில மட்டும்தான் நீங்க ஆர்கேட் பாப்பீங்களா? நாங்க உள்ள ஷிப்புக்குள்ளே இருக்கோம்பா, அங்கேயும் வச்சிருக்கிறோம். 16th டெக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். யாருக்கு? ஃபன் பண்றவங்களுக்கு. ஆர்கேட், விர்ச்சுவல் கேமிங் அண்ட் ஆர்கேட், அதுதான் இதோடது. இந்த டெக்ல இருக்குது ஃபுல்லா ஃபன்னா. அட்வென்ச்சர் பார்க் ஃபுல்லா. இது 24 hours பா, எப்ப வேணாலும் வரலாம். எவ்வளவு காசு இதுக்கு செலவு பண்ணிருக்கோம் தெரியுமா? பாருங்க, இது நம்ம டிக்கெட் எடுத்துட்டா கடைசியில டிக்கெட் போடுற மிஷின் கலெக்ட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். நம்ம இங்க கார்டு கேம் அப்படி இப்படிலாம் தனியா வாங்க வேணாம். க்ரூஸை நம்ம புக் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே ஃபன் பாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா 70 pounds வாங்கினோம்னா 140க்கு வந்து அது டபுள் த மணியா கிரெடிட் ஆகும். அதுல இருந்து இந்த ஒரு கார்டையே வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தனி இது கேமிங் கார்டு அப்படி எதுவுமே நம்ம வாங்க வேணாம். இங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு கேம் தெரியுமா? எவ்வளவு கேம் வச்சிருக்காங்க, எவ்வளவு விளையாடுறது, எவ்வளவு டிக்கெட் எடுக்கிறது, இது அந்த கன் வச்சு ஷூட் பண்றது. இது கார் ரேசிங். அப்புறம் பின்பால் மாதிரி பாயிண்ட் பண்றது, அப்புறம் கன், லேசர் கன்னு அடிக்கிறாங்களோ அதுதான் கேம். அந்த பாட்டில வந்து அடிக்கணும். இது அந்த பின்பால் மாதிரிதான் இப்படி அடிக்கிறது. இது அந்த டெமோ மாதிரி காட்டுவாங்க. இந்த கரெக்டா இந்த அதுக்குள்ள வரத வந்து கரெக்டா அந்த பிரஸ் பண்ணுவோம். அந்த பர்பிள் கலரை கீ. இப்ப பாருங்க, இது ஸ்பின் பண்ணி காட்ட போறேன். எவ்வளவு டிக்கெட் வைக்கணும்னு தெரியாது. ஓகே, ஹேவ் ஃபன் வந்துச்சு. எவ்வளவு ஆர்டரா பிரஸ் பண்ணாலும் எவ்வளவு டிக்கெட் வரும்னு தெரியல. I got 50 tickets. இது மாதிரி டிக்கெட் வந்து ப்ரொடியூஸ் வருமா? நம்ம அந்த டிக்கெட் டீடைல்ல போட்டுட்டு எனக்கு அந்த எவ்வளவு பாயிண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து இந்த ஆரோ டார்கெட் கப். இதை இப்படி பிரஸ் பண்ணோம்னா அது வந்து ஆரோ போயிட்டு இந்த பிரைஸ்லாம் அதுல வச்சிருந்தாங்கன்னா அது கிடைக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இது இந்த த்ரெட்டை வந்து கட் பண்றதுக்கு இது மோஸ்ட்லி நான் வாங்குறதே இல்லை. இது வந்து கிளா மிஷினு. மோஸ்ட்லி வந்து யாருக்குமே அது கிடைக்கிறதே இல்லை. நாங்க நிறைய ட்ரை பண்ணிருக்கிறோம். இந்த இடம் வந்து F1 சிமுலேட்டர் ரேசிங். அன்னைக்கு நாங்க பார்த்தோம் எப்படி விளையாடுறதுன்ட்டு. நாங்கன்னா விளையாடுறது. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாலோ கேட் கேம். இது அந்த இது மிஷின் வந்து டிரைவ் பண்ற மாதிரி தான். எப்படி விளையாடணும்லாம் தெரியாது. அந்த விர்ச்சுவல் கேம் மாதிரி இருக்கு. விர்ச்சுவல் கேம் இது. பைக் ஸ்பீட் ரைடர் அந்த கேம் வச்சிருக்காங்க. இது நானும் என் பையன் 3 பேரும் விளையாடணுமா, அதுவும் வரும் பாருங்க. இது அந்த தண்டர் பாக்ஸ். இதுக்கு இது போட்டோம்னா கீழே வரும். இது பண்ணோம்னா எவ்வளவு ஃபாஸ்டா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு பாயிண்ட்ஸ். அப்புறம் ஹேர் ஹாக்கி, இதுவும் விளையாடணும். மக்களே, நானும் என் பையனும் ஹேர் ஹாக்கி விளையாடுறோம். அவன் ஒரு பாயிண்ட் வாங்கிட்டான். பாப்போம் நான் எத்தனை பாயிண்ட் வாங்க போறேன்னு. நோவே. ரோல் அண்ட் ஜம்ப், இந்த கேமும் விளையாடணும். அதுவும் வரும் பாருங்க. இந்த வந்து பேஸ்கெட் பால். நெக்ஸ்ட் இங்கேயும் பவுலிங்கும் வச்சிருக்காங்க. இது தனியா புக் பண்ணி ½ an hour, 1 hour, 1.5 hour அப்படின்னு வந்து புக் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அமௌண்ட் அதுக்கு பே பண்ணி விளையாடலாம். நாங்க ஒரு ½ an hourக்கு வந்து விளையாடணும் பவுலிங். இட் வாஸ் ஃபன். நெக்ஸ்ட் இந்த டெக் 16 இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பார். இப்போ வந்து இது க்ளோஸ் ஆயிருக்கு. மேபி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இது ஓபன் பண்ணுவாங்க. இங்க பாப்கார்ன்லாம் வைக்கிறாங்கப்பா. இங்க நிறைய அந்த
இந்த ஜிம் இருக்கிறதுனால அந்த புரோட்டீன் ஷேக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இங்க வச்சிட்டு இருக்காங்க, ஸ்மூத்திஸ் அது மாதிரி. இப்போ நம்ம டெக் 16ல பேக் சைடு ஆஃப் த ஷிப் பாருங்க வந்துட்டோம். ஹொரைசான் பூல் அண்ட் ஆம்பி தேட்டர் சன் டெக். அப்ப இந்த சன் வரத்துக்கு நல்லா படுத்துட்டு என்ஜாய் பண்ணலாம் கொஞ்சம் இந்த சன்னுக்கு. பிளஸ் பூலும் இங்க இருக்கு. பூல் டெம்பரேச்சர் +or-25 டிகிரியா. ஆனா இது கொஞ்சம் டீப் பூல்பா, பெரியவங்களுக்கு மட்டும்தான், கிட்ஸுக்கு இருக்காது. இதனால டீப்பா இருக்கு நல்லா. அது வந்து எக்ஸி இன்டராக்டிவ் சினிமா அது வச்சிருக்காங்க. அது ஒரு ஷூட்டிங் கேம் மாதிரியா. 4 வெரைட்டிஸ் ஆஃப் வச்சிருக்காங்க. நிஞ்சா, ஜோம்பி, வேற என்னப்பா ஏதோ ஒண்ணு 4 வச்சிருக்காங்க. 4த்துல ஒண்ணு சூஸ் பண்ணி அதுல வந்து ப்ளே பண்ணலாமா. ஃபிட்னஸ் ஃப்ரீக் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கான இம்பார்ட்டன்டான இடம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஜிம். பை டெக்னோ ஜிம்மா. ஹாலிடே வந்துட்டு என்ன சொல்றது, ஃபிட்னஸை பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான இம்பார்ட்டன்ட் இடம். ஆனா எனக்கு இல்லப்பா, இந்த த்ரெட்மில்ல நடந்துகிட்டே கூட நம்ம அப்படியே வெளியில படம் பார்க்கறதா இருந்தா கூட பார்த்துக்கலாம்ப்பா. ஃபுல்லா எக்ஸசைஸ் அதுதான் ஃபுல்லா வச்சிருக்காங்க. 16th டெக்ல இருக்கிறோம். இது வந்து ஃபுல்லாவே இந்த ஷிப் ஃபுல்லாவே சுத்திட்டு வர மாதிரி ரன் பண்ணலாம், இங்க ரன் பண்ணலாம், இங்க வாக் பண்ணலாம். அந்த ட்ராக் தான் இது. ஃபுல்லாவே வந்து சுத்தலாம் இதுக்குள்ள. அங்க உள்ள ஜிம்மோட இது மேல பாத்தீங்கன்னா அது அவுட் சைடு, அந்த 18th அந்த லான்ச் பார்த்தோம்ல அதனோட அவுட் சைடு. இது சுத்தியும் அப்படியே நடந்து போற மாதிரி இருக்கு. அந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா செமையா கொஞ்சம் நல்ல லென்த்தியான ஒரு ஹாட் டப் வச்சிருக்காங்க. நானும் என் பையனும் அன்னைக்கு செமையா என்ஜாய் பண்ணோம். எங்க மாமா வரல. இன்னைக்கு வந்து அவங்க 2 பேரும் போறாங்க, நான் ரெஸ்ட். அதுக்கு அப்படியே இங்க இருந்து வெளியில பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், 15th டெக்கு வெளியில தெரியும். 15th டெக்கோட அந்த பூலு பார்ஸ் இருக்கு, சீட்டிங்ஸ் இருக்கு, அப்புறம் அந்த தியேட்டர். மக்களே 16th டெக்ல இருக்கிறோமா, இது இன்சைடு. அப்ப இவ்வளவு நேரம் அவுட் சைட் பார்த்தாலும் இது இன்சைட். இங்க டேபிள் டென்னிஸ், பிங் பாங் வச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ஆர்ட் டப் எல்லாம். இது ஃபுல்லா இன்டோர். இது வந்து கொஞ்சம் குளிராம இருக்கும். ஃபுல்லா சுத்தியும் வந்து சீட்டிங் வேற வச்சிருக்காங்க. அங்க ஃபுட்பால் மாதிரி இருக்கு. இதோ இது அவுட் சைடு வியூவும் பார்த்துக்கலாம். அப்படியே இங்க உட்காந்துட்டு இங்க 16th இன்டோரு. அப்படியே பாருங்க, ஸ்விம்மிங் பூலு பிளஸ் அந்த ஜக்கூசி, ஹாட் டப் அதெல்லாம் வந்துருக்குல்ல. இன்டோர் எப்ப வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா டைமிங் இருக்கு. காலையில 9 to 5 அது மாதிரி ஏதோ ஒரு டைமிங் இருக்குது பூலுக்கு. 24 hours கிடையாது. பூலுக்குன்னு ஒரு சர்டன் டைமிங் வச்சிருக்காங்க இங்க. 16th டெக்ல இந்த சைடு ஃப்ரண்ட் ஆஃப் த ஷிப்ல வந்து பார்த்தோம்னா எம்எஸ்சி யாட் கிளப்னு இருக்கு. இந்த யாட் கிளப் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு பிசினஸ் கிளாஸ் அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ்லாம் இருக்குல்ல, அந்த கேட்டகரிஸ் இதெல்லாம். நம்மலாம் இதுக்குள்ள வர மாட்டோம். அந்த பக்கம் எக்கனாமிக் கிளாஸ்ல தான் நம்மலாம். 16th டெக்ல என்ன இருக்குது, ஃபூஸ்பால். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும்பா இது. என் பையனுக்கு ரொம்ப பிடிச்ச கேம் இது. என்ன வீட்டுல இருந்து வாங்காம இருக்கோம். இதுதான் மொத்தமா வந்து 16th டெக்கோட டூர் ஃபுல்லாவே பார்த்துட்டோம். உள்ள கொஞ்சம் தான் போக முடியாது நம்மளால, அதெல்லாம் பிரைவேட் ஏரியா. மற்றபடி 16th டெக்கை நாங்க ஃபுல்லாவே கவர் பண்ணிட்டோம். இந்த டெக்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்ற டெக்ல எல்லாம் என்னென்ன இருக்குன்னு அடுத்தடுத்து வர வீடியோல நம்ம பார்ப்போம். ஜாய் ஃபேமிலி கிளப்பை சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.